நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நிறமாலையின் வகைகள் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம நிறமாலை வகையை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வெளியீடு நிறமாலை, இன்னொன்று உட்கவர் நிறமாலை. வெளியீடு நிறமாலைனா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒளியை டைரெக்டாக நாம் ஒரு நுண்ணோக்கி வச்சு ஆராய்ஞ்சு அதில் எத்தனை ஒளி இருக்குது, என்ன ஒளி இருக்குது அப்படின்னு பகுத்தறிஞ்சால் அதுக்கு பேர் வெளிவிடு நிறமாலை. ஒரு பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளியை நேரடியாக நுண்ணோக்கியை வச்சு நீ அதை பகுத்தறிஞ்சினா அதுக்கு பேர் வெளியீடு நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே உட்கவர் நிறமாலைனா பொருள் ஒன்றிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியை ஒரு உட்கவர் பொருள் வழியாக செலுத்திட்டு திரும்ப நுண்ணோக்கியை வச்சு, நுண்ணோக்கிங்க நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெக்ட்ரோமீட்டர் நம்ம சொல்ல போகிறோம். ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணும் போது, பகுத்தாராயும் போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு தான் உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வெளியீடு நிறமாலை, உட்கவர் நிறமாலையும் நாம் 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தொடர், இன்னொன்று வரி, இன்னொன்று பட்டை. தொடர் வெளிவிடு நிறமாலை, வரி வெளிவிடு நிறமாலை, பட்டை வெளிவிடு நிறமாலை. அதே போல் தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை, 3வது பட்டை உட்கவர் நிறமாலை. இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இது இந்த லெசனில் இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே, பொருள் ஒன்று எரியும் போது வண்ணங்களை உமிழ்கிறது. அதாவது அப்பொருள் மின்காந்த கதிர்வீசி உமிழ்கிறது. கலர்ஸ் எல்லாமே, ஒளி எல்லாமே நம்ம மின்காந்த அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது வெப்பநிலையை சார்ந்ததாகும். பொருள் ஒன்றை வெப்பப்படுத்தும் போது அப்பொருள் வெப்பமடைந்தவுடன் சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்குகிறது. மேலும் அப்பொருளை தொடர்ந்து வெப்பப்படுத்தும் போது செம்மை கலந்த ஆரஞ்சு நிறத்தில் ஒளிரும். மேக்ஸிமம் நம்ம ஹீட் பண்ணும் போது. ஓகேவா, அதுக்கான டயக்ராம் தந்திருக்காங்க. எந்த சமயத்தில் ரொம்ப பீக்கில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, போக போக நமக்கு கறிக்கட்டையாக நமக்கு ஆறிடும். ஓகேவா, அந்த சமயத்தில் நமக்கு என்ன கிடையாது, நம்ம மின்காந்த நிறமாலையின் வகைகள் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேடியோ அலை, தென் ஐஆர், யூவி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் எந்தெந்த அலைநீளத்தில் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குது. அந்த அலைநீளத்தில் வரும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம வெளியீடு நிறமாலை பார்த்தோம். வெளியீடு நிறமாலைனா என்ன? இப்போ அதில் நம்ம பொதுவாக கரும்பொருள் நிறமாலை என்று அழைக்கப்படுறது. சரியா? தென் படத்தில் காட்டியுள்ள பாரு, வெள்ளொளி ஒன்றை முப்பட்டகம் வழியாக செலுத்தும் போது பாரு, வெள்ளொளி ஒன்று முப்பட்டகம் செலுத்தும் போது நமக்கு 7 வண்ணங்களாக பிரிகை அடையுதா? இதை போய் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தா நிறப்பிரிகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறப்பிரிகையினால் திரையில் பெறப்பட்ட வண்ணங்கள் தொகுப்பை நிறமாலை ஆகும். இந்த நிறமாலைகள் 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று வெளிவிடு நிறமாலை. வெளிவிடு நிறமாலை நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலிருந்து. சுய ஒளிர்வுனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா, சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை சுய ஒளிர்வு நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஒளி மூலமும் தனிச்சிறப்பான வெளிவிடு நிறமாலையை பெற்றுள்ளது. இந்த வெளியீடு நிறமாலை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று தொடர் வெளியீடு நிறமாலை. தொடர் வெளியீடு நிறமாலை நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக 7 வண்ணங்களும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா, ஓகேவா, ஒரு பொருள் ஒளியிலிருந்து நம்ம அதை பகுத்தாராயும் போது நமக்கு ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி பகுத்தாராயும் போது நமக்கு 7 வண்ணங்களும் கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் தொடர் வெளியீடு நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒளிரும் விளக்கு ஒன்றிலிருந்து வரும் ஒளியை முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும். அதாவது ஊதாவிலிருந்து சிகப்பு வரை, விப்சிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வரை உள்ள கண்ணுறு வண்ணங்களின் அலைநீளங்கள் அனைத்தையும் இது பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு, கார்பன் வெளியிலிருந்து பெறப்படும் நிறமாலை, ஒளிரும் திரவ போன்றவையும் தொடர் நிறமாலையை கொடுக்கும். ஒளிர்ந்துக்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு இது பொருந்தும். 2வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வரி நிறமாலை. வரி வெளிவிடு நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது வரி நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயர் வெப்பநிலையில் உள்ள வாயிலிருந்து வெளிவரும் ஒளியை, உயர் வெப்பநிலையில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு என்ன ஸ்டேட்டாக மாறிடும்னு பார்த்தீங்கன்னா வாயு நிலைக்கு மாறிடும். அந்த வாயு நிலையிலிருந்து வரக்கூடிய ஒளியை ஒரு முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி நமக்கு வரி நிறமாலை பெறப்படுகிறது. நம்ம அங்கே தொடர் நிறமாலை என்ன செஞ்சோன்னு பண்ணால், சுய ஒளிர்வு கொண்ட பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியை ஒரு முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி ஆராயும் போது 7 வண்ணங்களாக பிரிகை அடைந்தால் அது தொடர் நிறமாலை. வரி நிறமாலைனா
ஒரு வெப்பநிலை மேக்சிமம் ஸ்டேட்டுக்கு போயிடுதுன்னா அப்போ வாயு நிலையில் வரும். வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் உமிழ்கின்ற ஒளியை முப்பாட்டின் வழியாக செலுத்தி பெறப்படுகின்ற நிறமாலை வரி நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது படத்தில் காட்டியிருக்காங்க. நம்ம கீழே பின்னாடி பாரு, இப்படி தான் நமக்கு கிடையாது தொடர் நிறமாலை. இது நமக்கு ரெண்டாவதாக இருக்கிறது, இது நமக்கு வரி நிறமாலை நம்ம சொல்கிறோம். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தொடர் நிறமாலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா நிறமும் நமக்கு கிடைக்கும், கண்டினியூஸாக எந்த பிட்டும் இருக்காது. ஆனால் வரி நிறமாலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பாரு, ரெட்டுக்கு அப்புறம் நடுவில் ரெட்டு கிடச்சிச்சு, நடுவில் ஒரு கருப்பு வரிகள், அடுத்து எல்லோ, அடுத்து கருப்பு வரி, இந்த மாதிரி நடுவில் கருவரிகள் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த வெப்ப வாயுன்னு போட்டிருக்கிறது நமக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் வெப்பநிலையில் உள்ள பொருள் தான் வெப்ப வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, என என்றும் அழைக்கலாம். வரையறுக்கப்பட்ட அலைநீளங்கள் அல்லது அதிர்வெண்களை கொண்ட கூர்மையான வரிகளை இந்நிறமாலை பெற்றிருக்கிறது. எது வரி நிறமாலை? குறிப்பிட்ட அலைநீளம் தான் இருக்கும், எல்லாமே வராது. நாம் தொடர் நிறமாலையில் 7 வண்ணங்களையும் கிடைக்கும் நம்ம சொன்னோம். 7 வண்ணம் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட நிறமாலை மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வாயுவை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த இடத்துல அமையும். நெக்ஸ்ட்டு, இவ்வகையான நிறமாலைகளை கிளர்ச்சியுள்ள அணுக்கள் அல்லது அயனிகள் வெளியிடும். ஒவ்வொரு வரியும் தனிமங்களின் தனித்துவமான பண்புகளை பிரதிபலிக்கின்றன. அதை நம்ம இப்போ சொன்னோம். அதாவது வெவ்வேறு தனிமங்களுக்கு வெவ்வேறு வரிகள் கிடைக்கும். எடுத்துக்காட்டுகள் அணு நிலையில் உள்ள ஹைட்ரஜன், ஹீலியம் போன்றவை. அடுத்து பட்டை வெளியிட நிறமாலை அல்லது பட்டை நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட்டை நிறமாலையில் அதிக நிறமாலை வரிகள் ஒன்றன் மீது மற்றொன்று பொருந்தி குறிப்பிட்ட பட்டைகளை உருவாக்குகிறது. ஒன்று மேலே ஒன்று பொருந்திருக்கும், பட்டைகளை பிரிக்க முடியாது. இப்பட்டைகள் இப்போ இனிஷியலாக அப்படி இருக்கும், ஆனால் பட்டை போக 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 மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். இப்பட்டைகளை கருமையான இடைவெளிகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வகை நிறமாலைகளை பட்டை நிறமாலை ஆகும். இந்நிறமாலையில் பட்டையின் ஒருபுறம் கூர்மையாகவும், அதாவது ஒருபுறம் கூர்மையாகவும் மறுபுறம் செல்ல செல்ல மங்கலாகவும், அதாவது குறைந்த ஒளிச்செறிவுடன் காணப்படும். கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலை வெளியிடுகின்றன. ஓகே, இது நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. தொடர் நிறமாலை மூலம் எது எடுத்துக்காட்டில் கேட்குறது. அதேபோல் வரி நிறமாலைக்கு மூலம் எது அப்படின்னு கேட்பாங்க. மூலக்கூறுகளின் தனித்துவமான பண்புகளை பட்டை நிறமாலை பிரதிபலிக்கின்றன. எனவே மூலக்கூறுகளின் கட்டமைப்பை பட்டை நிறமாலை கொண்டு அறியலாம். சரியா? எடுத்துக்காட்டு மின்னேற்க குழாயிலிருந்து வருகின்ற ஹைட்ரஜன் மின்னேற்க குழாய், அதாவது மின்னோட்டம் உருவாக்கக்கூடிய குழாய், அதாவது மின்னேற்க குழாய் நம்ம சொல்கிறோம். ஹைட்ரஜன் வாயு, அம்மோனியா வாயு போன்றவை பட்டை நிறமாலை விளைகின்றன. அடுத்து உட்கவர் நிறமாலை. உட்கவர் நிறமாலைங்கிறது ஒரு உட்கவர் பொருள் அல்லது ஊடகத்தின் ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலையை உட்கவர் நிறமாலை நம்ம சொல்கிறோம். சரியா? இங்கேருந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர் உட்கவர் நிறமாலை. நீல நிற கண்ணாடி வழியே, சப்போஸ் நம்ம ப்ளூ கலர் கிளாஸ் வழியே நம்ம வெள்ளொலியை ஒன்று செலுத்தினோம்னா க்ரீன் கலர் கிளாஸுக்கு மறுபுறம் நமக்கு கிடைக்கிறது க்ரீன் கலர் மட்டும் தான் கிடைக்கும். அல்லது ப்ளூ கலர் கிளாஸ் வழியே நம்ம வெள்ளொலியை செலுத்தும் போது அந்த கிளாஸுக்கு அடுத்த பக்கம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ப்ளூ கலர் தான் கிடைக்கும். அப்போ வெள்ளொலி ஒரு முப்பட்டத்தினுடைய செலுத்தும் போது நமக்கு 7 வண்ணங்களாக பிரிய அடையும். அப்போ இதில் அந்த 7 வண்ணங்களில் அந்த ப்ளூவை தவிர மீது எல்லா வண்ணங்களையும் அந்த ப்ளூ கலர் கிளாஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை மட்டும் தாங்கிட்டு இருந்து அது உமிழ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படியும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தொடர் உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வரி உட்கவர் நிறமாலை. வரி உட்கவர் நிறமாலை ஒளிரும் மின்னிலை விளக்கிலிருந்து வரும் ஒளியை குளிர் நிலையில் உள்ள வாயுவின் வழியே செலுத்திய பின் முப்பட்டகத்தின் எப்படியுமே உட்கவர் நிறமாலைனா ஒளி மூலத்திலிருந்து வர ஒளியை ஒரு உட்கவர் பொருள் வழியாக செலுத்திட்டு பின் நுண்ணோக்கி வச்சு நம்ம ஆராயும் போது கிடைக்கிறது தான் உட்கவர் நிறமாலை. இங்கே ஒளிரும் மின்னிலை விளக்கிலிருந்து வரும் ஒளியை குளிர் நிலையில் உள்ள வாயுவின் வழியே செலுத்திய பின் அதுக்கப்புறம் தான் நம்ம முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி அந்த பக்கம் நமக்கு என்ன நிறமாலை வருதுன்னு ஆராய்ஞ்சால் நமக்கு கிடைக்கிறது வரி உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு வழியை நம்ம சொல்லலாம். கார்பன் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளியை சோடிய ஆவி வழியாக செலுத்தி அதுக்கப்புறம் முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி கிடைக்க நிறமாலையில்
மஞ்சள் பகுதி, ஏன்னா சோடியம் ஆவி அப்படிங்கிறது நமக்கு மஞ்சள். அதன் வழியாக கார்பன் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளியை செலுத்தி முப்பட்டத்தின் வழியாக செலுத்தி ஆராயும் போது மஞ்சள் நிற பகுதியில் நமக்கு கருப்பு கோடுகள் கிடைக்கும் பின்னாடி. ஓகேவா? 2 கருங்கோடுகள் காணப்படும். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா வரி உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் லாஸ்ட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை உட்கவர் நிறமாலை. வெள்ளை ஒளியை அயோடின் வாயு துகள்கள் வழியே செலுத்திய பின் கிடைக்கும் நிறமாலையில் பிரகாசமான தொடர் வெண்மை நிற பின்னணியில் கரும்பட்டைகள் காணப்படும். வெண்மை நிற பகுதியில் பின்னாடி பட்டை நிறத்தில் காணப்படும். அதை பார்த்தாவே நமக்கு தெரியும். இந்த மாதிரி பட்டையில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உட்கவர் நிறமாலை. இதை வேறு மாதிரி சொன்னால் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒளியை நீர்த்த ரத்தம் அல்லது தாவரத்தின் பச்சையம் குளோரோஃபில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது சில கனிம கரைசல் வழியை செலுத்தும் போது பட்டை உட்கவர் நிறமாலை. இதே மாதிரி நமக்கு வெண்மை நிற பகுதியில் 2 கருப்பு கோடுகளோ இல்லை கருமை பகுதிகளோ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் பட்டை உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம எழுதணும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, நிறமாலையை நம்ம 2ஆக பிரிச்சிட்டோம். ஒன்று வெளியுடை நிறமாலை, இன்னொன்று உட்கவர் நிறமாலை. வெளியுடை நிறமாலை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். தொடர் வெளியுடை நிறமாலை, வரி வெளியுடை நிறமாலை, பட்டை வெளியுடை நிறமாலை அப்படின்னு பிரித்தோம். அடுத்து பார்த்தது உட்கவர் நிறமாலை. அதை திரும்ப 3ஆக பிரித்தோம். தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை அப்படின்னு நம்ம 3ஆக பிரித்தோம். ஓகே, இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரன்கோஃபர் வரிகள். அதாவது சூரியனிலிருந்து பெறப்பட்ட நிறமாலையை ஆய்வு செய்யும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை அதிலிருந்து நமக்கு நிறமாலை கிடைக்கும். அந்த நிறமாலையை ஆய்வு செய்யும்போது அந்நிறமாலையில் பல கருங்கோடுகள் காணப்படுகின்றன. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அந்த கருங்கோடுகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரன்கோஃபர் வரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரன்கோஃபர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார். இதுக்கு நமக்கு டயக்ராம் தந்துருக்குறாங்க. சரியா? பாருங்கள், ஃப்ரன்கோஃபர் வரிகள் இவ்வளோ வரி இருக்குது. இதெல்லாம் அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருமை வரி நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருமை வரி நமக்கு வந்திருக்கு. இதுதான் நம்ம ஃப்ரன்கோஃபர் வரிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா கருமை கோடுகள் இருக்குது. ஓகே, ஃப்ரன்கோஃபர் வரிகள் என்று பெயர். பல்வேறு பொருள்களின் உட்கவர் நிறமாலைகளை சூரிய நிலையில் உள்ள ஃப்ரன்கோஃபருடன் ஒப்பிட்டு சூரிய வளிமண்டலத்தில் காணப்படும் தனிமங்களை கண்டறியலாம். ஓகேவா? நிறமாலை வரியை வச்சு அது என்ன வகையான தனிமம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம வரி உட்கவர் நிறமாலையிலையும் நம்ம பார்த்துருக்கோம், வரி வெளியுடை நிறமாலையில் பார்த்துருக்கோம். வாயு நிலையில் உள்ள பொருட்கள் இருந்து வெளிவரக்கூடிய ஒளியை முப்பட்டயத்தின் வழியாக செலுத்தும் போது தொடர் வரி வெளியுடை நிறமாலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பிட்ட தனிமத்துக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட வரிகள் கிடைக்கும், எல்லா தனிமத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. அப்போ நிறமாலை வரிகளை வச்சுக்கிட்டு அது எந்த மாதிரி தனிமம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃப்ரன்கோஃபர் வரிகள்லேருந்து கண்டுபிடிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதோட இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசனில் ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 4 கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் ஒன் மின்காந்த அலையின் பண்புகள், அது ஒரு கொஷின் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கொஷின் நமக்கு இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேவா? இன்டெக்ரல் ஃபார்ம் கம்பல்சரி படித்தாகணும். 4 ஈக்குவேஷன் எழுதி அதுக்கான காரணம் எல்லாமே நம்ம படித்தாகணும். அது ரொம்ப முக்கியமானது, இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அடுத்து 3வது கொஷின் நமக்கு ஹெட்ஸ் ஆய்வு கூட நம்ம படித்தாகணும். சரியா? 4வது தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை. இந்த நிறமாலையின் வகைகள் எல்லாத்தையும் நம்ம படித்தாகணும். இது ரெண்டும் சேர்த்து 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. இல்லை ஏதோ சமயம் நமக்கு இண்டிவிஜுவலாகவும் நமக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. இது கொஞ்சம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். சரியா?